வணக்கம். ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ராதிகா வின்சென்ட். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான சதி முயற்சியை தோற்கடிப்பதற்கு ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் சக்தி கிடைக்க வேண்டும் என மகா சங்கத்தினர் பிரார்த்தனை. நாடு முழுவதிலும் இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. நாலந்தா கல்லூரியில் கணினி மற்றும் தொடர்பாடல் பிரிவு புனரமைக்கப்பட்ட மைதானம் என்பன ஜனாதிபதியினால் மாணவர்களிடம் கையளிப்பு. வடகொரியா எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் அமெரிக்கா மற்றும் தென்கொரிய ராணுவத்தினர் தொடர்ந்தும் யுத்த பயிற்சியில். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கு எதிரான உள்நாட்டு வெளிநாட்டு சதித்திட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதிலும் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர். 3 தசாப்தங்களாக பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களும் லட்சக்கணக்கில் இன்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இன மத அரசியல் பேதமின்றி ஒன்று சேர்ந்த மக்கள் நாட்டின் 150 இடங்களில் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டனர். பிரதான ஆர்ப்பாட்டம் கோட்டை புயல் நிலையத்திற்கு முன்னால் மாலை 3 மணிக்கு ஆரம்பமானது. டெக்னிக்கல் சந்தி மற்றும் டிஆர் விஜயவர்தன மாவட்ட வழியாக கோட்டை புயல் நிலையம் வரை பெருந்திரளான மக்கள் பாத யாத்திரையாக வந்தனர். புகையிரத நிலையத்திற்கு முன்னால் வீதியில் மக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நிறைந்து காணப்பட்டனர். தாய் நாட்டிற்கு நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்திய நாட்டு தலைவரையும் படை வீரர்களையும் பாதுகாப்பது இலங்கை மக்களின் பொறுப்பாகும். அதற்காக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டுக்கு எதிரான சர்வதேச சதிகளுக்கும் போலி குற்றச்சாட்டுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வீதியில் அணி திரண்டுள்ளனர். நாடு பூராகவும் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றனர். அம்பாறை மாவட்டத்திலும் இலங்கை அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள பொய் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி ஒன்று இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் உட்பட பெருந்தொகையானோர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையின் இறைமைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையை கண்டித்து பாராளுமன்ற உறுப்பினர் HP பியசேன தலைமையில் ஆரியடிவெம்பு பிரதேசத்தில் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றது. ஜெனீவாவில் மனித உரிமைகள் மாநாட்டில் இலங்கைக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு, வந்தாறுமூலை, சித்தாண்டி ஆகிய பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் DM சந்திரபாலவினால் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான கூட்டத்தின் போது இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளத்திலும் நகரபிதா KA ஃபாயிஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு நகரிலும் இன்றைய தினம் சர்வதேச சதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனின் தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்புவதற்காக மகஜர் ஒன்றும் பிரதியமைச்சரால் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் இடம்பெற்றன. இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகளிலும் எதிர்ப்பு ஊர்வலங்களிலும் பெருந்தொகையான மக்கள் கலந்து கொண்டனர். பிரதியமைச்சர் சுசாந்த பூஞ்சிநிலமே, கிழக்கு மாகாண ஆளுநர் மொஹான் விஜய விக்ரம உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். Go to that area, right?
நாட்டிற்கு எதிரான சர்வதேச சதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் நகரிலும் இன்று யாழ் முனியப்பர் கோயில் முன்றலில் ஒன்று சேர்ந்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் முனியப்பர் வீதி, KKS வீதி, மின்சார நிலைய வீதி, யாழ் பேருந்து நிலையம், ஆஸ்பத்திரி வீதி, வேம்படி சந்தி வரை பேரணியாக சென்றது. கல்குடா தொகுதியிலும் பேரணிகள் இடம்பெற்றன. அத்தோடு ஓட்டமாவடியில் கடைகள் மூடப்பட்டு வர்த்தகர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கல்குடா தொகுதி அமைப்பாளர் SA ரஃபீல் மற்றும் ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் KPS ஹமீட் ஆகியோரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த பேரணியில் பெருந்தொகையானோர் கலந்து கொண்டனர். திருகோணமலை மூதூர் பிரதேசத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக் தலைமையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் அதிக எண்ணிக்கையான மக்கள் கலந்து கொண்டனர். அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக்கின் தலைமையில் மன்னாரிலும் ஆர்ப்பாட்ட பேரணிகள் இடம்பெற்றன. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். மாதிரி இந்த ஊர்வலம் எப்போதும் நடக்க வேண்டும். இன்னும் அமைதியாகவும் 73 பேராக அமைதியாக சென்று எங்களுடைய கோஷங்களை எழுப்பி அதே இடத்தில் நீக்குமாறு மேலே தாழ்ந்தவரும் வேண்டிக் கொண்டோம். அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பிரதேசத்திலும் இன்றைய தினம் இலங்கைக்கு எதிரான சதி திட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. மாவத்தகம நகரிலும் குர்நாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிரஞ்சன் விக்ரமசிங்க சாலையில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதருடன் நாம் இப்போது தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம். இன்று நாங்கள் பரவலாக, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்று பாரிய அளவில் மக்கள் அணி திரண்டு இன்று அந்த ஐநா சபையில் கொண்டு வர இருக்கின்ற தீர்மானத்துக்கு எதிராக இன்று ஒரு பேரணியை இன்று நடத்தியிருந்தார்கள். இதில் பெருந்தொகையான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோட நான் சேர்ந்து கலந்து கொண்டிருந்தேன். பொதுவாக இன்று பல இடங்களிலே இந்த ஏற்பாடுகள் இடம்பெற்றிருந்தது. காத்தாங்குடி, ஓட்டமாவடி மற்றும் அனைத்து மக்களை உள்ளடக்கியாக மட்டக்களப்பு நகரிலே ஆரம்பிக்கப்பட்ட பேரணி மட்டக்களப்பு கச்சேரி வரைக்கும் சென்று அங்கு ஐநா சபை தலைவருக்கு பான் கி மூன் அவர்களுக்கு ஒரு மனுவை பொதுமக்கள் சார்பாக பொதுமக்கள் வழங்கினார்கள். அதாவது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சமாதானத்தை நிரந்தரமாக வாழ வைக்க வேண்டும், அதற்கான எதுவித இடையூறுகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் என்ற வேண்டுகோளை இன்று விடுத்திருந்தார்கள். பொதுவாக நாடு தழுவிய ரீதியில் இந்த கவனஈர்ப்பு பேரணிகள் இன்று இடம்பெற்றது என்பது உண்மையிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவமான நிகழ்வு. ஏனென்றால் 30 வருட யுத்தத்தின் பிற்பாடு இன்று மக்கள் மிகவும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் ஒரு அமைதி வாழ்க்கையுடன் இன்றவர்கள் தங்களது புதிய வாழ்க்கைகளை ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளை சில குழப்பங்களை உருவாக்கும் நோக்கோடு சில ஏகாதிபத்திய அரசுகள் முன்னின்று இந்த இது போன்ற தீர்மானங்களை அங்கு கொண்டு வர இருப்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் என்பதை இன்று உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். உண்மையிலே இன்று இந்த சமாதானத்தை பெற்றுத்தந்து இன்று பல சவால்களுக்கு மத்தியில் இந்த பொருளாதார வெற்றிகளை மேற்கொண்டு கொண்டு நிற்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு பலர் சேர்க்கின்ற
ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலே இந்த கட்டத்தில் எங்களுக்கு உண்மையிலே ஒரு துணிவான தைரியம் மிக்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தேவை என்பதை இந்த இலங்கை மக்கள் உணர்ந்து நிற்கின்றார்கள். என்றால் யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு பல பொருளாதார சவால்களை முறியடி, அதாவது உலக விலை ஏற்றங்களுக்கு ஏற்ப அந்த ஏற்றங்களுக்கு முகம் கொடுத்து இன்று பல அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய மதிப்புரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த தலைவராக இன்று அனைத்து மக்களால் இன மத பேதமின்றி சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களால் இன்று மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக இன்று இருக்கின்றார். அதன் வெளிப்பாடுதான் இன்று இடம்பெற்ற உண்மையிலே இன்று இடம்பெற்ற ஒரு கவனஈர்ப்பு பேரணி. உண்மையிலே இந்த பேரணியூடாக நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு ஒன்றை எடுத்து கூறியிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அமைதியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும், அதற்கான உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் எடுத்துக் கூறுகின்றோம். அது மாத்திரமல்ல, உண்மையிலே நாங்கள் ஐநா சபைக்கோ ஐநாவில் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல. ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் ஐநாவிலே அங்கம் வகிக்கின்ற ஒரு நாடு. அந்த சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நாங்கள் இன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், அந்த வரையறைக்குள் நின்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதை சிறந்த முறையில் புரிந்து கொண்டு சர்வதேச சமூகம் செயற்பட வேண்டும் என்பதை அன்பான வேண்டுவோம். நன்றி அமைச்சர் அவர்களே. இலங்கைக்கு எதிரான சதித்திட்டக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுரக்கிமு லங்கா சங்கவிதான என்ற அமைப்பு அமெரிக்க தூதரத்துக்கு இன்று விசேட மகஜர் ஒன்றை கையளித்தது. அமைதியான ஆர்ப்பாட்டத்தை அடுத்து இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்ட ஊர்வலம் பம்பலப்பிட்டி சந்தியில் இன்று காலை ஆரம்பமானது. இதில் மத தலைவர்கள், கலைஞர்கள் உட்பட பெருந்தலான மக்கள் கலந்து கொண்டனர். மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கூறி இலங்கைக்கு எதிராக புலி ஆதரவாளர்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு ஆதரமற்ற குரோத மனப்பான்மை கொண்டது என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் இறைமை சீர்குலைக்க மேற்கத்திய நாடுகளுக்கு இடமளிக்க கூடாது, 3 தசாப்த காலத்தின் பின்னர் வென்றெடுத்த தாய் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினார்கள். அரசியலுக்கு அல்ல, இந்த சந்தர்ப்பத்தில் மேற்கத்திய சதித்திட்டங்களில் இருந்து நாட்டை பாதுகாக்க முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கலைஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ප්‍රමුඛතාව දිය යුත්තේ බටහිර කුමන්ත්‍රණ වලින් රට ආරක්ෂා කර ගැනීම බව උද්ඝෝෂණයේ දැක්වූ කලාකරුවෝ අවධාරණය කළා. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலைஞர்களான ஜக்ஷன் ஆண்டனி, சோமரத்ன பாலசூரிய, ரவீந்திர ரந்தனிய, ரோஹன வீரசிங்க, கருணாரத்ன திவில்கனே, சஞ்சய் லீலாரத்ன, சந்துன் விஜயசிறி உட்பட அங்கவீனமுற்ற படைவீர் ஒருவரும் கலந்து கொண்டார். හෙලාම මේ රටේ පුරවැසියන්ගේ ඉල්ලීම ඉෂ්ට කළා. ඒ බලවේගය අපි ඔක්කොටම රිදෙනවා. අපි මොන පක්ෂයේද, අපි ශ්‍රී ලංකාවද, UMPද, JVPද කියලා වෙනසක් නැහැ. ලාංකිකයෙක් නම් මේ අවස්ථාවේ රට බේරා ගැනීමට ඉදිරියටපත් වෙන්න ඕනේ. මේ කරන්න හදන්නේ අධිරාජ්‍යවාදීන්ගේ උවමනාවට මේ රට සම්පූර්ණයෙන්ම නැතු කරගන්න හදන උත්සාහයක්. නැවතවරක් අපේ රටේ සියලුම ජනතාව එකාමෙන්ම නැගී සිටිය යුතුයි කියන මතය අපි ඉන්නේ. උන්ට අවශ්‍ය උන්ගේ උන්ට කී කරුණායකෙක් මේ රටට පත් කරගන්න. අනව හිමිකම් බෝඩ් එක ගහගෙන ඇමරිකාවත් බටහිර ලෝකේ රටවලුත් මුළු ලෝකෙ වටේ ගිහිල්ලා ඒ රටවල් වල තියෙන සාමය නැති කරා. කවුකිරි බීලා මේ රටේ අධ්‍යාපනය ලබලා යම්කිසි පුද්ගලයෙක් මේ රටට විරුද්ධව වැඩ කරනවා නම් මං හිතන්නේ ඒ වගේ මිනිස්සු මේ රටේ ඉපදිච්ච එක ලොකු වැරද්දක්. අපි අතපය පූජා කළා මේ නිදාස பேரகத்த நிதாஸ் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் கொள்ளுப்பிட்டி சந்தி வரை இடம்பெற்றது. அவர்களுக்கு அமெரிக்க தூதரம் வரை செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. சுரக்கிமு லங்கா சங்கவிதான என்ற அமைப்பின் அமைப்பாளர் மேஜர் ஜெனரல் MRWD சாய்ஸா உட்பட குழுவினர் மகஜரை தூதரத்தில் கையளித்தனர். இலங்கைக்கு எதிரான சதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டத்தரணிகள் சங்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்பு அலுவலகத்தில் மனு ஒன்றை கையளித்துள்ளது. இந்த சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி GP மெண்டிஸ் தலைமையிலான சட்டத்தரணிகள் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டக்ளஸ் கீயிடம் இந்த மனுவை கையளித்துள்ளனர். நாட்டுக்கு எதிரான சகல சக்திகளையும் தோற்கடிப்பதற்கு மும்மணிகளினதும் புனித தலதாவினதும் நல்லாசை குறைவின்றி கிடைப்பதாக மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்துள்ளனர். அதிசங்கைக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர், உடுகம ஸ்ரீ புத்திரகித்த தேரர், தவில்தன ஞானிச தேரர், வேவல்தினியே மேதாலங்கார தேரர் ஆகியோர் கைச்சாத்திட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை புராதன காலத்தில் இருந்து ஐக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் கூடிய ஒரு நாடாகும். இந்நாடு சீலமும் மனித தர்மமும் போஷிக்கப்பட்ட மக்களின் வாழ்வு பூமியாகும். தற்கால மேற்கொள்கத்தவர்கள் புனித உரிமைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னரே நம் நாட்டு மக்கள் பௌத்த தர்மத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட உதாரணபூர்வமான மனித நேயங்களை பாதுகாத்து ஐக்கியத்துடனும் சமாதானத்துடனும் ஒழுக்கத்துடனும் அவர்கள் வாழ்ந்தனர். மேற்கு நாடுகளின் ஆக்கிரமிப்பும் அச்சுறுத்தல்களும் காரணமாக இனங்களுக்கு இடையில் பிரிவினை ஏற்பட்டு மிலேச்சத்தனமான பயங்கரவாதத்தை எமது நாடு எதிர்கொள்ள நேரிட்டது. அந்த பயங்கரவாதத்தில் இருந்து தற்போதைய அரசினாலே நாட்டை மீட்க முடிந்தது.
பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கு ஜனாதிபதி உட்பட படை வீரர்களிடம் இருந்து கிடைத்த ஒத்துழைப்பு மிக பாரியதாகும். அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாட்டு மக்களிடம் இருந்து கிடைத்த ஒத்துழைப்பை மகாநாயக்கர்கள் நன்றி உணர்வுடன் நினைவு கூறுகின்றனர். நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும் இந்த கட்டத்தில் மேற்குலக நாடுகள் நாட்டில் மத ஒற்றுமையையும் அபிவிருத்தியையும் அளிப்பதற்கு முயற்சி செய்கின்றன. நாடு எதிர்கொள்ளும் இத்தகைய தேசிய அனர்த்தத்தின் போது அனைத்து மக்களும் இன மத மற்றும் அரசியல் வேறுபாடுகளின்றி ஐக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் நாட்டிற்காக செயற்பட முன்வர வேண்டும் என்று பிரதமர் தேரோக்குள் தமது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலில் பிரேரணையை கொண்டு வருவது நாட்டின் சுயாதீனத்திற்கும் இறைமைக்கும் அச்சுறுத்தலாகும் என அதிவணக்கத்துக்குரிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். சில மேற்குலக நாடுகள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவது இந்நாட்டு மக்களின் அறிவுக்கு செய்யும் களங்கமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கற்ற பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு நாட்டு மக்களின் சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து சமர்ப்பித்துள்ள பரிந்துரைகளையும் யோசனைகளையும் துரிதமாக அமுல்படுத்துவதே நாட்டுக்கு எதிரான அந்நிய அச்சுறுத்தல்களுக்கு அளிக்கக்கூடிய தக்க பதிலாகும். இது தொடர்பாக தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். இதற்காக இன மத பேதங்களை மறந்து ஓர் அணியில் திரளுமாறும் அவர் மக்களை கேட்டுள்ளார். இலங்கையின் மேம்பாடு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி என்பனவற்றை சீர்குலைக்க அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் முயற்சித்து வருவதை அனைத்து மத தலைவர்களும் கண்டித்துள்ளனர். உயிர் தியாகத்துடன் வென்றெடுத்த தேசத்தின் சுதந்திரத்தை மீண்டும் தட்டி பறிப்பதற்கு புலி ஆதரவாளர்களுக்கு இடமளிக்காமல் இருப்பது தாய்நாட்டை நேசிக்கும் அனைவரதும் கடமை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தேசிய ஒற்றுமைக்கான அனைத்து மத ஒன்றியத்தின் தலைவர்கள் இதனை தெரிவித்தனர். මානව ඓතිහාසිකයන් නැති කලයි කියලා කරන මේ චෝදනාව මොනතරම් අපරාධයක්ද මොනතරම් ක්‍රූරකමක්ද මේක මුළුමනින්ම අපේ රටෙන් පරිගල්න කරන ක්‍රියාවක් හැටියටයි අපි දකින්නේ. පාරවල් කකුල් කපලා දාලා තියෙද්දි ටයර් පිච්චෙද්දි මේ මානව හිමිකම් සංවිධාන හිටියේ නෑ. ඒගොල්ලෝ කොහෙද හිටියේ? දෙවෙනුව මේ විදිය ම්ලේච්ඡ ඝාතන LTTE විසින් කරද්දි කොහෙද මේ මානව හිමිකම් සංවිධාන හිටියේ? කොහෙද මේ ජාත්‍යන්තරයේ හිටියේ? ඒගොල්ලෝ මොනවද මානව හිමිකම් සම්බන්ධයෙන් කරනු ලැබුවේ? ඒගොල්ලන් කොහොමද ආසියක් රටේ ඉන්න සුළු දේශතාවත් කොහොමද යාගේ යටින් යාගේ පහතට යාගේ බලයට යටත් කරන තමයි ඒක බලන්නේ. ඒකෙන් සූත්‍ර තමයි දැන් අද මේ මුළු මේ ජෙනීවාවේ දැන් පරන් ආරම්භ වෙලා තියෙන්නේ. මුස්ලිම් භක්තිකයන් කාතාන්කොඩියේ එම දේවස්ථානයේ ආගම කියන අවස්ථාවේදී එක දිගටම 171 දෙනෙක්ව වෙඩි තියලා මරලා දෙමු. රටට සම්පූර්ණ සාමය උදා වුණාට පස්සේ නැවතත් යුද බිමක් ඇති කරන්න තමයි මේගොල්ලන්ගේ සම්පූර්ණ කල්පනාව සම්පූර්ණයෙන්ම මේගොල්ලන්ගේ කුමන්ත්‍රණය. பூஜ்ய கலகம தம்மராஜ். ஜெனீவா சர்வதேச மனித உரிமைகள் மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பிரேரணையை கண்டித்து அம்பாறை மாவட்ட மக்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் பேரணி கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் அலுவலகத்துக்கு அருகாமையில் இன்று மாலை நடைபெற்றது. இந்த மக்கள் பேரணி அக்கரைப்பட்டி நகர சுற்றுவட்டம் ஊடாக பட்டினப்பள்ளி வரை நடைபெற்றது. தமிழ் சகோதரர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். படிவு இங்கு மாகாண அமைச்சர், மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட மேயர், பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர் எல்லோரும் இங்கே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அனைத்து பள்ளிவாசல் சம்மேளன தலைவர், இணைக்கள தலைவர்கள், முக்கியமான பிரமுகர்கள் எல்லோரும் நாங்கள் இங்கே ஒன்று திரண்டிருக்கிறோம். இன்று உங்களுக்கு தெரியும், இன்றைய நாள் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவைக்கு அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள், வளர்ந்து வருகின்ற சிறிய நாடுகளை எல்லாம் ஏதாவது காரணங்களை சொல்லி அந்த நாடுகளை அழித்த வரலாறுகள் மிக நீண்ட காலத்தில் அல்லாமல் நமது சமகாலத்திலேயே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்கின்றது, அதே போன்று லிபியாவில் என்ன நடந்தது, அதே போன்று எகிப்தில் என்ன நடக்கிறது, சிரியாவிலே என்ன நடக்கிறது, அதே போன்று முழு உலகத்திலும் எது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் எல்லோருமே அறிந்த விஷயம். மனிதாபிமானம், அதே போன்று இந்த நீதி நேர்மைகளை பற்றி பேசுகின்றவர்கள் உலக நாடுகளில்
மக்கள் மீது அவர்கள் வஞ்சிக்கின்ற இந்த கொடூரங்களை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம்.